ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த லவ் மேரேஜ் போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனையில தான் மேரேஜ் ஆச்சு. ரெண்டு ஃபேமிலியிலும் ஒத்துக்கல. ஸோ சிச்சுவேஷன் நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்போவே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எஸ் ஆப்வியஸ்லி அதுதான். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. என் சைடில் யாரும் வரல. என் ஃப்ரெண்ட் அப்போ ஊருக்கு போயிட்டாங்கனால அவளால் வர முடியல. வந்திருக்க மாட்டாங்க. அவரை லைஃப்பை சேவ் பண்ணிடுறதுக்காக வந்திருக்க மாட்டா. ரெண்டு பேர் வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க. என் வீட்டில் குழந்தை கட்டிடுவாங்க என்ன. ஸோ போனேன்னா அப்படியே போயிடு வராத வீட்டில் நீ பிச்சை தான் எடுக்கணும்லாம் சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. தெரியல ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறது அதெல்லாம். இட்ஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு என் ஹஸ்பண்ட் தான். ஐ மீன் கல்யாணம் ஆன ஒரு 1 year 10 monthsக்கெல்லாம் வந்து வீட்டில் ரெண்டு ஃபேமிலி வீட்லையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி பண்ணிக்கிட்டாங்க நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அந்த லவ் எப்போ உருவாச்சு? நான் 8th படிக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்கன்ட்டு நான் தான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணது. நான் படித்தது 8th. ஆனால் வந்துட்டு அவர் என்ன 10th நினச்சி லவ் பண்ணிட்டார் பெரிய பொண்ணுன்னு. அதுக்கப்புறம் தான் இத்தனை வருஷமா நீ படிச்சுட்டு இருக்கேன்னு. நான் அப்போ 8th தானே. 8th அப்போ 10th 12th இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது. அப்போ அவர் காலேஜ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எனக்கு கொஞ்சம் ஆப்போசிட் தான். ரொம்ப நல்ல மனுஷன். என்னை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு நல்லபடியாக. நல்லா ஹாப்பியாக போகுது. லவ் பண்ணும் போது அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணாங்க ஒரு சில பேர். அது கரெக்டாக தப்பா? அது தப்பு தாங்க. எல்லாமே ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன்னா லைஃப்க்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கறதுக்கு. அதாவது அந்த நேரத்தில் நடந்தால் தான் நல்லா இருக்கும். எல்லாமே ஃபர்ஸ்டே பார்த்துட்டோன்னா எல்லாமே போர் அடிச்சிடும். இது இவ்வளோ தானே, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. என்ன ஆல்ரெடி பார்த்தது தானே. அது ஆப்போசிட் பர்சனையும் வந்துட்டு இது பண்ணுறமே அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. நம்மளுக்கு அது ஒரு பழகின விஷயம் ஆகும்போது இது என்ன நடந்தது தானேன்றப்போ அவங்களுக்கும் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால அதாவது கொஞ்சம் லிமிட்டில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை அவங்க வந்து ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். கல்யாணம் பண்ணலன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்க ரெண்டு பேருக்குமே கில்ட் ரொம்ப இருக்கும். இப்படி லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு பிரேக்கப் ஆகும்போது யாருக்கு வந்து நிறைய ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க? பசங்க தான் எஃபோர்ட் ஆவாங்க. யூஸ்வலாக நம்ம பொண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பாதிக்கப்படுறது பசங்க தான். அவங்க கெரியரையும் கொஞ்சம் ஸ்லோவாக இது பண்ணுவாங்க. ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. அதுலேருந்து அவங்க மீண்டும் வெளியே வரத்துக்கே வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் பொண்ணுங்களை விட பசங்களை தான் சொல்லுவேன் இதில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி. ஃபியூச்சர் பார்ட்னர் கரெக்டாக சூஸ் பண்ணலனா என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும்? ரெண்டு பேருமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ டிவோர்ஸ் நிறைய போகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க. அதனால வந்து சூஸ் பண்ணுற பார்ட்னர் ஃபர்ஸ்டே அப் அண்ட் டவுன்ஸு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு பார்ட்னராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு ரெண்டு பேரும் நின்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி, நடுவில் வந்துட்டு யாரும் வந்துட்டு சஜஷன் சொல்லாத மாதிரி அவங்களே புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க பழகிறத பார்த்துட்டு நம்பிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க எதிர்பார்த்த மாதிரியான பார்ட்னர் இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைலாம் அவங்க லைஃப்குள்ளே வரும்? அதுக்கப்புறம் எது தொட்டாலும் பிரச்சனையாக தான் இருக்கும். கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட். சும்மா நம்ம அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு இல்லைனா வெளியே இதை பார்த்துட்டு நல்லா இருக்காங்க அந்த டைமுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் நல்லா இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணோம்னா அவ்வளோவா செட் ஆகாது. நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருந்தா, நீ ஒரு பர்சனை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் மனசார பார்த்து லவ் பண்ணுற, அதுக்கப்புறம் நீ ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பர்சன் டெவலப் ஆகலன்னொடனே நீ உன் மைண்டை வச்சு திங்க் பண்ணுற. அது எப்படி ஒரு பர்சனை வந்து மனசால லவ் பண்ணிட்டு நீ கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த பர்சனை வந்து மைண்டை வச்சு ஐயோ இவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான், எஜுகேஷன் இல்லை அப்படின்ட்டு நிறைய மைண்டை வச்சு திங்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த விஷயமே தப்பான ஒரு விஷயம் தானே. ஸோ நீங்கள் க்ரோத் ஆகும்போது ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாலே வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பிரிஞ்சு போகிறதுக்கும் எதுவும் இருக்காது. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் தான். அந்த லவ் எப்போ உருவாச்சு? நான் 8th படிக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி வந்துட்டு அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்கன்ட்டு நான் தான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணது. நான் படித்தது 8th. ஆனால் வந்துட்டு அவர் என்ன 10th நினச்சி லவ் பண்ணிட்டார் பெரிய பொண்ணுன்னு. அதுக்கப்புறம் தான் இத்தனை வருஷமா நீ படிச்சுட்டு இருக்கேன்னு. நான் அப்போ 8th தானே. 8th அப்போ 10th 12th இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது. அப்போ அவர் காலேஜ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எனக்கு கொஞ்சம் ஆப்போசிட் தான். ரொம்ப நல்ல மனுஷன். என்னை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு நல்லபடியாக. நல்லா ஹாப்பியாக போகுது. அந்த லவ் மேரேஜ் போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனையில தான் மேரேஜ் ஆச்சு. ரெண்டு ஃபேமிலியிலும் ஒத்துக்கல. ஸோ சிச்சுவேஷன் நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்போவே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டை ஒத்துக்கலையாக்கா? எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நாங்கள் எடுக்கிற முடிவு தான். எஸ் ஆப்வியஸ்லி அதுதான். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. என் சைடில் யாரும் வரல. என் ஃப்ரெண்ட் அப்போ ஊருக்கு போயிட்டாங்கனால அவளால் வர முடியல. வந்திருக்க மாட்டாங்க. அதான் பசங்களுக்கும் பொண்ணு டிஃப்ரெண்ட். அவரை லைஃப்பை சேவ் பண்ணிடுறதுக்காக வந்திருக்க மாட்டா. பயமா இல்லையாக்கா? ஃபேமிலியை விட்டுட்டு இன்னொருத்தர் நம்பி போகிறோம். ஒருவேளை அவர்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா மறுபடியும் ஃபேமிலிக்கு வந்தோன்னு வச்சுக்கேன் மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்கும். பயம் கண்டிப்பாக இருந்தது. ரெண்டு பேர் வீட்லேயும் சேர்க்க மாட்டாங்க. என் வீட்டில் குழந்தை கட்டிடுவாங்க என்ன. ஸோ போனேன்னா அப்படியே போயிடு வராத வீட்டில் நீ பிச்சை தான் எடுக்கணும்லாம் சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு தெரியலையே. ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறது அதெல்லாம். இட்ஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு என் ஹஸ்பண்ட் தான். அவர் பார்த்துக்கிறது தான். வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி நினச்சி பயம் வந்துச்சு? இல்லை கண்டிப்பாக அந்த பையன் நல்லா பார்த்துப்பான்னு தான் தோணுச்சு. ஏன்னா சுற்றி ஒரே இடத்துல இல்லை, எந்த இடத்துல கேட்டாலும் அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர், அவனா லவ் பண்ணுறான்ற மாதிரி கேட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக உண்மையை சொன்னா ரொம்ப நல்லவருங்க.
வீட்டில் ஏன் ஒத்துக்கலிங்கக்கா மேரேஜ்க்கு 2 பேர் வீட்லையும்? ஆக்சுவலி 2 பேர் ஃபேமிலிக்கும் செட் ஆகாது. இப்போ 2 பேர் வந்துட்டீங்க, 2 பேரும் வீடு சப்போர்ட் கிடையாது. உங்களோட லைஃப் எப்படி போச்சு? ரொம்ப ஹாப்பியா, ஏன்னா அப்போவே என் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிட்டது, எங்களை இது பண்ணது. ஐ மீன் கல்யாணம் ஆன ஒரு 1 year 10 monthsக்கெல்லாம் வந்து வீட்டில் 2 ஃபேமிலி வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி பண்ணிக்கிட்டாங்க, நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டோம். எப்படிக்கா ஒத்துக்கிட்டாங்க? அவ்வளோ பிரச்சனை பண்ணவங்க. அவங்க பிரச்சனை பண்ணலங்க, அவங்க செட் ஆகாதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் பிரச்சனைன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். ஸோ சீக்கிரமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. நான் ரொம்ப பேசுவேன், அவர் ஃபுல்லாக கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இட்ஸ் அ வெரி குட் லிசனர், ரொம்ப ராயல்ட்டி. அது நம்ம சொல்ல தெரியல, அவரோட ஆக்ஷனில் தான் இருந்தது. ஸோ நல்லா பார்த்துப்பாங்க, அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் போனது தான். இன்னி வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆகலை எனக்கு. அவர் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு அவர் அட்டென்ஷன் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி. ஐ மீன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், பட் அந்த டைமில் அவர் அட்டென்ஷன் கொடுத்துடுவார் எனக்கு. ஸோ அதே மாதிரி 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஒருவேளை அவர் கோவமா இருக்காருன்னா நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சைலண்ட் ஆயிடுவேன், நான் கோவமா இருக்கேன்னா அவர் சைலண்டா இருப்பார். ஸோ ஒரு மாதிரி 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், வேவ் லென்த் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம், ஒரு விஷயம் எடுத்தேன்னா அதை உடனே பண்ணிட்டா அது முடிஞ்சிடும். அதை ப்ரொலாங் பண்ணிட்டு ஒரு நாள்ல முடிய வேண்டிய விஷயம் ஒரு வாரத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹரிபரியா லாஸ்ட் மினிட்ல பண்ணும்போது அந்த வேலைக்கே வேஸ்டா போயிடுது, எஃபோர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் லாஸ்ட் மினிட்ல பண்ணும்போது. அது ஏன் வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த ஃபுல் ஒர்க்கை வந்து கொடுக்குறோம்? அது ஏன் ஸ்டார்டிங்லேயே பண்ண மாட்டோம்? அதுதாங்க சோம்பேறித்தனம். இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் இதுக்குள்ள முடிக்கலாம்னு நினைச்சு கடைசி மினிட்ல கொண்டு போய் முடிச்சீங்கன்னா? அது ஒண்ணுன்னா சொல்லலாம், நான் பண்றது எல்லாமே அப்படிதான். காலேஜ் டூருக்கு போனேன், ஃப்ரெண்ட் அங்கதான் இருக்கா, எல்லாருமே வந்துட்டாங்க. போலாண்டி பாத்துக்கலாம், ஒரு ஃப்ரைட் ரைஸ் காசப்பட்டு நின்னதுதான். ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, லாஸ்ட் மினிட்ல ஓடி போய் ஏறினதுல நாங்க ரிசர்வ் பண்ணதுல இருந்து ஜெனரல்ல ஏறிட்டோம். ஜெனரல்ல ஏறி 7 o'clock ஏற வேண்டிய ட்ரெயினை நைட்டு 12 மணி தான் என் சீட்ல போய் உட்காந்து. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்னால ட்ரெயின் மூவ் ஆயிருக்கும், நான் மிஸ் பண்ணி இருந்திருப்பேன். உட்கார வேண்டிய இடத்துல 3 மணி நேரம் நின்றுட்டே போனேன். 3 மணி நேரமா 4 மணி நேரம் கிட்ட நின்றுட்டு போனேன். அசிங்கமா திட்டிட்டு இருந்தா என் ஃப்ரெண்டு. ஸோ அதுதான் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு விஷயம். இதை நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து உருப்பட்டுருவேன். டைம் சென்ஸ் தாங்க, அந்த டைம் மட்டும் தான் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. டைம் மட்டும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன்னா என் லைஃப்ல நான் உருப்பட்டுருவேன்ற ஒரு விஷயம் தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை, மீதி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுவேன்.